அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சனி பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 1ஆம் பாதம் முதல் சதயம் புரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் நிகழ இருக்கும் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி மகர ராசியை விட்டு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இதன் காரணமாக உங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 1ஆம் பாதம் முதல் சதயம் புரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறாருங்க. இதனால் பாரா நன்மைகளை இனி என்று பார்க்கும் போது குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு என்று பார்க்கும்போது கும்பராசி அன்பர்களுக்கு இப்போது 7.5 சனியினுடைய ஜென்ம சனி காலம் ஆரம்பமாகுதுங்க. இதனை கண்டச்சனி எனவும் கூறுவார்கள். கொல்சார விதிகளின்படி ஜென்ம சனி காலத்தில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் என்பதே இதற்கு காரணமாகுங்க. இது ஒரு பொது விதிதாங்க. மற்ற கிரக நிலைகளுடைய சஞ்சார நிலைகளை பொறுத்தே இந்த அளவிற்கு சனி பகவானுடைய பாதிப்பு ஏற்படும் என்பதை நிர்ணயிக்க இயலுங்க. மேலும் கும்பராசிக்கு அதிபதியே சனியாக இருப்பதால அவரால் ஏற்படும் சிரமங்களும் பிரச்சனைகளும் அளவோடு தாங்க இருக்கும். இதனை பராக மிக்ரனின் மற்றும் பாஸ்கர ஸ்கமித்தை ஆகிய பிரசித்தி பெற்ற புராதன சோதிட நூல்கள் விளக்கி இருக்குது. குரு, சுக்கிரன், செவ்வாய் போன்ற மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டால் தான் ஜென்ம சனியினால் ஏற்படும் பிரச்சனைகளை மிக சரியாக நிர்ணயிக்க இயலுங்க. இருப்பினும் அடுத்து வரும் சுமார் 2.5 வருட காலங்கள் கும்பராசியினர் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. குடும்ப பிரச்சனைகள் கவலை அளித்தாலும் பொறுமை, நிதானம் ஆகியவை உங்களுக்கு உதவிகரமாக இருக்குங்க. கற்பனையான கவலைகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. சில தருணங்கள்ல பண பிரச்சனை ஏற்படக்கூடுங்க. கடன் வாங்காமல் உள்ளதை கொண்டு சமாளிப்பது மிக மிக நல்லது. அப்படி கடன் வாங்கும் பட்சத்துல கடன் மேலும் நீடிப்பதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்குது. ஏன்னா ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன், அந்த கடனை அடைக்க மற்றொரு கடன் என கடன் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதால அவற்றை அடைப்பதற்கான சூழ்நிலை என்பது மிகவும் குறைவு என்பதால யோசித்து சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லதுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சிறு சிறு சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள் இவற்றை அதிகப்படுத்தாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் கையாள்வது மிகவும் நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகளுக்கு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களையும் மனஸ்தாபங்களையும் தவிர்க்க இயலுங்க. திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கும்பராசியினர் இந்த காலகட்டங்களில் இந்த திருமணம் சம்பந்த முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லது. ஏன்னா ஜென்ம சனி காலத்தில் தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதால இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளை ஒத்தி போடுவது நல்லதுங்க. பிள்ளைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல யோசித்து சிந்தித்து நிதானமாக செயல்படுவது நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கும்பராசினியர்களுக்கு சனி பகவானுடைய இந்த ஜென்ம ராசி சஞ்சார காலத்தில் உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அலுவலக பணிகள்ல கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. பல தருணங்கள்ல உங்களுடைய பொறுமையை சோதிக்கும் அளவிற்கு மேலதிகாரியினாலும் சக ஊழியர்களினாலும் பிரச்சனைகள் ஏற்படலாங்க. அத்தகைய தருணங்கள்ல பொறுமையாக இருப்பது மிகவும் அவசியங்க. எத்தகைய சந்தர்ப்பமானாலும் உணர்ச்சி வசப்பட்டு நிதானத்தை இழந்து விடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்ளுங்க. சக ஊழியர்களின் சொந்த பிரச்சனைகள்ல நீங்க தலையிட வேண்டாங்க. குறிப்பாக எதிர்பாலினத்தவருடைய சொந்த பிரச்சனைகள்ல தலையிடாமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி உங்களுடைய மேலதிகாரிகள் எது கூறினாலும் அவைதான் சரி என்று விட்டுவிடுங்க. அவர்களுடன் வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபட வேண்டாம். இந்த மாதிரியான நேரங்கள்ல பாஸ் இஸ் த ரைட் என்ற கொள்கையை பின்பற்றுவது நல்லது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத விளைவுகளை நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடுங்க. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் காரணமே இல்லாமல் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால சற்று யோசித்து சிந்தித்து கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சனி பகவானுடைய ஜென்மராசி சஞ்சார காலத்தினால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போட்டியும் பொறாமையும் வியாபார முன்னேற்றத்தை தடை செய்யுங்க. லாபம் குறையுங்க. வரும் 2.5 வருட காலத்தில் விஸ்தரிப்பு திட்டங்களை ஒத்தி போடுவது நல்லது. மேலும் கூடுமான வரையில் புதிய கடனை ஏற்காமல் உள்ளதை வைத்து தொழிலை நடத்த வேண்டுங்க. ஏன்னா 7.5 சனி காலத்தில் அதிலும் ஜென்ம சனி காலத்தில் வாங்கும் கடன் பல்கி பெருகும் என கிரக நிலைகள் தெளிவாக உறுதியளிக்கும் பட்சத்தில் கடன் வாங்காமல் உள்ளதை வைத்து சமாளிப்பது நல்லதுங்க. ஒரு சிலர் வெளிநாடு சென்று தொழில் மற்றும் வியாபார ரீதியான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட வேண்டிய சூழ்நிலை உருவாகுங்க. ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடும் போது ஒப்பந்தங்களை நன்கு படித்து அதற்கு பிறகு கையெழுத்திடுவது நல்லதுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பங்கு சந்தைகளில் ஈடுபடாமல் இருப்பது மிகவும் நல்லதுங்க. ஏன்னா நஷ்டம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. கும்பராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டங்களில் மிக
மிக கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது கும்பராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு. சனி பகவானுடைய ஜென்மராசி சஞ்சாரத்தால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறையினருக்கு கைக்கு கிடைத்த வாய்ப்புகள் கை நழுவி போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இது மாதிரியான நேரங்களில் எந்த வாய்ப்புகள் கிடைத்தாலும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுடைய திறமையை வெளிக்கொணர்வது மிக நல்லதுங்க. உங்களுடைய திறமைக்கு வருமானம் என்பது சற்று குறைவாக தாங்க இருக்கும். இருந்தாலும் இருப்பதை வைத்து அனாவசிய செலவுகளை தவிர்த்து அவசிய செலவுகளை மேற்கொள்வது நல்லதுங்க. கூடுமான வரைக்கும் தேவையில்லாத விரைய செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க. பெரிய அளவில் படம் எடுப்பதை தவிர்த்துக்கோங்க. பெரிய படமாக இருந்தாலும் உங்களுடைய முதலீடு மிக குறைவாக இருந்தாலும் நல்ல கருத்துக்களை வைத்து எடுக்கும் போது நல்ல லாபத்தை பெற்று தருங்க. அதை விட்டு மிக பணத்தை செலவிட வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே மாதிரி கும்பராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு சனி பகவானுடைய ஜென்மராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது முக்கிய விஷயங்கள்ல ஆலோசித்து உங்களுடைய நலன்ல அக்கறை கொண்டுள்ள பலருக்கு கலந்து பேசி அதன் பிறகே முடிவெடுக்க வேண்டுங்க. கூடுமான வரையில் கட்சி தொண்டர்களிடையே ஏற்படும் பிரச்சனைகள்ல தலையிடாமல் விலகி இருப்பது உங்களுடைய எதிர்கால அரசியல் வாழ்க்கைக்கு நன்மை செய்யுங்க. குறிப்பா 2024 வரவிருக்கும் பொது தேர்தலில் நிற்பதற்கு கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. ஏன்னா தோல்வியை தழுவும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இருந்தும் நீங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகலாம். அது உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து அமையும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு எடுத்து காட்டுதுங்க. கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு சனி பகவானுடைய ஜென்மராசி சஞ்சாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது படிப்பில் அதிக கவனம் வேண்டுங்க. சீரான பழக்க வழக்கங்கள் மிக மிக அவசியங்க. ஒழுக்க குறைவான சக மாணவர்களுடன் நெருங்கி பழக வேண்டாங்க. அவர்கள் செய்த தவறுக்கு உங்களுடைய பெயர் அவப்பெயர் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இதனால் உங்களுடைய கல்வியை பாதிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க. உங்களுடைய இன்றைய கல்விதான் உங்களுடைய நாளை எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்பதை மனதில் வைத்து உங்களுடைய கல்வியில முழு கவனத்தையும் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க. கும்பராசி சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய ஜென்ம ராசி சஞ்சாரத்தின் காரணமாக பாடுபடும் அளவிற்கு விளைச்சல் கிடைப்பது சற்று கடினதாங்க. இப்படி வசதிகளுக்கு குறைவு இருக்காதுங்க. அரசாங்க சலுகைகள் ஏற்பதில் ஏற்றமே மிஞ்சுங்க. பழைய கடன்கள் தொல்லை தருங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாகுங்க. இருந்தாலும் கவலைப்பட வேண்டாங்க. கும்பராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு சனி பகவானுடைய கும்பராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வரும் 2.5 வருட காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு கவனமாக இருப்பது மிகவும் அவசியங்க. சிறு உடல் உபாதையானாலும் மருத்துவரிடம் காட்டி அவரது ஆலோசனைகளை பெறுவது மிக மிக அவசியங்க. வரனுக்கு காத்துள்ள பெண்மணிகளுக்கு சிறு தடங்கல்கள் ஏற்பட்டு அதன் பிறகு தாங்க வரன் அமையும். இருந்தாலும் இந்த காலகட்டங்களில் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை ஒத்தி போடுவது மிக மிக நல்லது. கும்பராசினியர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி காலகட்டங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சனிக்கிழமை தோறும் தீபத்தில் சேர்ப்பதற்காக சிறிது எள்ளெண்ணெய் கொடுத்து வந்தால் போதுங்க. சக்தி வாய்ந்த நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது.